ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். விஜய் நடத்தக்கூடிய எல்லா கூட்டத்திலையுமே ஒரே ஒரு உயிர் பலியாவது நடந்துகிட்டு தான் இருக்கு. வேலூர்ல மட்டும்தான் எந்த உயிர் பலியும் இல்லை அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு ஆறுதலான விஷயமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தஞ்சாவூர்ல நடந்த கூட்டத்துல விக்னேஷ் என்ற மாணவர் மருத்துவமனையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இது போன்ற சம்பவங்களுக்கு இனிமே விஜய் பொறுப்பேற்கவே முடியாது என்பதை போல கோர்ட்டாக இருக்கட்டும், நீதிபதியாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும், எல்லோர் கண்ணிலையுமே மண்ணை தூவி மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டத்தை இந்த விஜய் பண்ணியிருக்கிறார். அந்த பித்தலாட்டத்தை இந்த வீடியோவில் நாம விரிவாக வெளியிட போறோம். அது மட்டுமல்ல, ஒன்றிய அரசுடைய அடிமைதான் நான் அப்படின்றதைய மீண்டும் தஞ்சாவூர் கூட்டத்திலையும் விஜய் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தஞ்சாவூரில் நடந்த கூட்டத்தில் விஜய் பேசிய பேச்சு, அவர் ஒன்றிய அரசுடைய அடிமைதான் என்று ஒப்புக்கொண்டது, இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி விஜய் செய்கிற மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டத்தை இந்த மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தி ஆகணும். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு இது போயே ஆகணும். அது என்ன அப்படின்னா, விஜய் பொதுவாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை தான் நடத்திக்கிட்டே இருந்தார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அது நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம்னு மாறுது. குறிப்பாக அவர் அனுமதி கேட்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணிக்கை, நிர்வாகிகளுடைய எண்ணிக்கை என்பது 5000க்கும் குறைவாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, வேலூரில் இவங்க அனுமதி கேட்டது 4900 பேருக்கு, சேலத்தில் இவங்க அனுமதி கேட்டது 5000க்கும் குறைவான நபர்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு நடந்த தஞ்சாவூரில் இவங்க அனுமதி கேட்டது 4900க்கும் கீழே. ஏன் இந்த 5000க்கு சரியாக 100 நபர்களுக்கு கீழே மட்டும் அனுமதியை விஜய் வாங்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்த்ததுல தான் விஜயுடைய மிகப்பெரிய பித்தலாட்டமே எல்லாம் கண்டுபிடிக்க முடிஞ்சு. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு கடந்த ஜனவரி 5ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு கோர்ட்டுடைய உத்தரவின் பேரில் பொதுக்கூட்டங்கள் மக்கள் சந்திப்பு நடத்துவதற்கு ஒரு SOPயை வெளியிட்டாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த SOPயில் இருக்கக்கூடிய முக்கியமான விதிமுறை என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா அதில் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டாங்க அப்படின்னா அந்த கூட்டத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் அத்தனைக்குமே கூட்டத்தை நடத்துவர் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதாவது கூட்டத்துடைய நெரிசல்களை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும், அந்த கூட்டத்துடைய பாதுகாப்பு ஏற்பாடாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தான் பண்ணணும். 5000க்கும் மேலே கூட்டம் கூடுனா ஆம்புலன்ஸ் வசதி பண்ணணும், தீயணைப்பு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும், CCTV கேமராக்கள் வைக்கணும், அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு 50க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை நியமிக்க வேண்டும். இப்படி எல்லாம் நியமிப்பதிலிருந்து தப்பிக்கணும். நாம நடத்துகிற கூட்டத்தில் உயிர் பலி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கு, நாம இதற்கெல்லாம் செலவு பண்ண முடியாது என்றுதான் விஜய் மக்கள் சந்திப்பு என்பதை நிர்வாகிகள் சந்திப்பு என்பதை மாற்றார். ஆனால் இப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு ஒவ்வொரு கூட்டத்திலையுமே திடீரென மக்கள் கூட்டத்தை தாவேக்கவினர் திறந்து விட்டு பாஸ் இல்லாதவர்களையும் உள்ளே விடக்கூடிய காட்சியை பார்க்குறோமா இல்லையா? இதை வேலூர் போலீஸ் கூட சொல்லியிருந்தாங்க. முதல்ல இவங்க 25000 பேருடன் விஜய் கலந்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் சந்திப்பை கேட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா 4900 பேர் தான் நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. ஆனால் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா 10000 பேர் கலந்து கொண்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சாங்களா இல்லையா? ஏன் இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் கூட ஆம்புலன்ஸ் திடீரென வெளியே போகிற மாதிரி கொண்டு போகிறாங்க. ஆம்புலன்ஸுக்காக கேட்டு திறந்த உடனேயே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை விஜய் ரசிகர்களும் உள்ளே வர்றதை பார்க்க முடியுது. யாருக்கிட்டையுமே பாஸ் இல்லை. அப்போ ஒவ்வொரு கூட்டத்திலும் இது போன்று 4900 பேர் தான் என்று அனுமதி வாங்கி கொண்டு 10000 பேரை தொடர்ச்சியாக கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் விஜய். 10000 பேர் கூடினால் கண்டிப்பாக SOPயை ஃபாலோ செய்ய வேண்டும், இத்தனை வசதிகளையும் செய்ய வேண்டும். இதிலிருந்து தப்பிப்பதற்கு தான் விஜய் இத்தகைய பித்தலாட்டத்தை பண்றார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுதா? இவர் சொல்றாருல்ல, நான் ஆட்சிக்கு வந்தா ஊழலே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி. சாதாரண SOP விஷயத்தில் கூட இவர் எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை பண்றாரு பாருங்க. சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டையை பயன்படுத்தி கொண்டு எப்படி இந்த கூட்டத்தை இவர் நடத்துறாரு பாருங்க. சாதாரண கூட்டத்திற்கே இவ்வளவு சட்ட விதிமீறல்களை மக்களுக்கு தெரியாம இவர் பண்றாரு அப்படின்னா ஆட்சிக்கு வந்தா என்ன நிலைமையாகும்? ஏங்க, இது பித்தலாட்டம் பண்ணக்கூடிய விஷயமாங்க. SOP அப்படின்றது, SOPன்றது யாருக்காக போடுறாங்க? விஜயுடைய ரசிகர்களுக்காக தானே போடுறாங்க, பொதுமக்களுக்காக தானே போடுறாங்க. அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு சேதாரமும் ஏற்பட்டு விடக்கூடாது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதுல கவனம் செலுத்தி ஆகணும் என்பதற்காக தானே அந்த SOPயை போடுறாங்க.
அதை இவர் நக்கல் பண்ணுவதை பார்க்க முடியுது. இன்னைக்கு அவர் விஜய் வரும்போதே பார்த்தீங்கன்னா வேனுக்கு பின்னாடி வெறும் விபத்துகளாக நடக்குது, தொடர்ச்சியாக விபத்துகள், ஆம்புலன்ஸ் சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கு. அதுல விக்னேஷ் என்ற மாணவன் 19 வயசு விஜயுடைய வாகனத்தை பின்பற்றி வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கு மேல மோதி இன்னைக்கு அவருடைய மண்டை பிளந்து அவருடைய தந்தை பேசுறாரு. அவர் ஒரு பால் வியாபாரியோட பையன், காலேஜுக்கு போவதாக சொல்லிட்டு விஜயை பார்ப்பதற்காக போயிருக்கான், எனக்கே தெரியாது, இப்படி போய் இன்னைக்கு இப்படி விபத்து நடந்து என் பையன் தலையில இரத்த கசிவு என்பது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, அந்த இரத்த கசிவு என்பது நின்றால்தான் அதுக்கப்புறமே மேற்கொண்டு எந்த இதையும் செய்ய முடியும்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ். 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலை. வெறும் தலை மட்டும் கிடையாது, அவனுடைய கால்லையும் அடிபட்டிருக்கு, கால்லையும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு பேசுகிறாரு விக்னேஷுடைய தந்தை. காலேஜ் போனாங்கன்னு தான் நினச்சிருந்தேன், 11:30 மேலே தான் இந்த மாதிரின்னு சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அதுக்கு பிறகு புறப்பட்டிங்க வந்திருக்கேன் சார். ரத்தம் கசிவு இருக்குது, அது சரி பண்ணோம்னா 2 நாள் ஆகும், ஐசியில் இருக்கான், பார்த்துட்டு சொல்கிறான், கால்லையும் எலும்பு அடிபட்டுருக்கு, அதையும் ஆப்ரேஷன் பண்ணணும். ஆனால் இப்போ விஜய் இதில் பொறுப்பேற்க முடியுமா? அவர் சொல்லிடுவார், நான் 4900 பேருக்கு தாங்க அனுமதி கேட்டேன், அவங்களாக வந்தால் நான் என்னங்க பண்ண முடியும், நான் நடத்தினது நிர்வாகிகள் சந்திப்பு தான், நான் கூட்டத்தில் நடந்த அசம்பாவிதத்துக்கு எந்த பொறுப்பையும் ஏற்க மாட்டேன் என்று சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவார். எப்படி கரூருக்கு இப்போ சொல்லிட்டு இருக்காருல, நான் 12 மணிக்கு வருவதாக சொன்னேன், பரப்புனாங்க தான், ஆனால் நாங்கள் கூட்ட அனுமதி வாங்கினது லெட்டர் பேரில் என்னவாக இருக்குது, சாயந்தரம் 3 மணிலேருந்து இரவு 10 மணி வரை இருக்கா இல்லையா, அதுக்குள்ளே நான் வந்தனா இல்லையா அப்படி சொல்லி ஒரு வியாக்கியானத்தை பேசிக்கிட்டு இருக்காருல்ல விஜய், அவங்களுடைய கட்சியினர் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அதே போல் நாங்கள் நடத்துனது நிர்வாகிகள் சந்திப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு கை விரிச்சிட்டு போயிடுவார். அப்போ விக்னேஷ் போன்றவர்களுடைய நிலைமை என்ன? விக்னேஷ் யார்? விஜய் ரசிகர் தானே. விஜயை பின்பற்றக்கூடிய ரசிகர்களுக்கு நான் இந்த கேள்வியை வைக்கிறேன், உங்களுடைய உயிர் பாதுகாப்பை விஜய் எந்த அளவுக்கு துச்சமாக நினைக்கிறாரு பாருங்க. உங்களுடைய உயிர் பாதுகாப்புலேருந்து பொறுப்பேற்காம காசு செலவழிக்காம தப்பிப்பதற்கு விஜய் எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை பண்றாரு பாருங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் எஸ்ஓபி விவகாரத்துல விஜய நீதிபதி கேட்காத கேள்வி கேட்டாரு. எஸ்ஓபிக்கு எதிராக விஜய் போய் வழக்கு போட்டிருக்கிறாரு உயர் நீதிமன்றத்துல. இதை விசாரிச்ச நீதிபதி, ஏன்பா எல்லா கட்சியும் ஏத்துக்கிறாங்க, உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை வந்துச்சு, எல்லா கட்சியும் இதை பின்பற்றும் போது நீ மட்டும் ஏன் பின்பற்ற மாட்டேன்னு சொல்ற, பாருங்க கட்சியை எந்த தேர்தலையும் போட்டியிடுவது கிடையாது, ஆனால் வருமான வரியிலேருந்து விலக்கு பெறுவதற்காக எல்லோரும் கட்சியை ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து நீதிபதி கேட்டாரா இல்லையா? அப்போ எஸ்ஓபி விவகாரத்தில் நீதிமன்றத்திலே நீங்கள் போய் குட்டு வாங்குறீங்க, ஆனால் நீங்கள் இங்கே என்ன பேசுகிறீங்க, என்னை முடக்குவதற்கு எஸ்ஓபியை கொண்டு வராங்க, நீ எஸ்ஓபியை கொண்டு வா, நான் இவன் மீது பழி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கூட்டணி அமைத்து கொண்டு இவர்கள் என்னை முடக்க பார்க்கிறார்கள் என்ற வார்த்தையை இன்னைக்கு கூட்டத்தில் விஜய் பேசினாரா இல்லையா? அப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்க? எஸ்ஓபியை போட சொன்னது யாரு? நீதிமன்றம் தானே. நீதிமன்றம் தான் கரூர் சம்பவத்தை பார்த்து இனிமேல் எஸ்ஓபி போடுங்க, எல்லா அரசியல் கட்சிகளுமே முன்பணம் வாங்குங்க, அவங்கள ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை உடனடியாக செய்ய சொன்னாங்க, எஸ்ஓபி போடுங்கன்னு சொல்லிட்டு. கோர்ட் இவ்வளவு தூரத்திற்கு நிர்பந்தம் பண்ணதுனால உடனடியாக ஜனவரி 5ஆம் தேதி 2026 எஸ்ஓபியை தமிழ்நாடு அரசு வெளியிட்டாங்க. அப்போ எஸ்ஓபியை வைத்து என்னை முடக்க பார்க்கிறார்கள், நீ கொண்டு வர்ற அப்படின்னு சொல்வதன் மூலமாக விஜய் யாரை சொல்றீங்க? நீதிமன்றத்தை, நீதிபதியை தான் சொல்றீங்க. இதுக்காகவே உங்க மேல வழக்கு போடலாம். கோர்ட்டை அவமதித்த வழக்கு, நீதிபதியை உள்நோக்கம் கற்பித்த வழக்கு அப்படின்னு சொல்லி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டே உங்க மேல போடலாம். அப்ப தமிழ்நாடு அரசுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை தான், ஏற்கனவே வேலூர் போலீஸ் இவங்க பித்தலாட்டம் பண்ணி 10,000 பேரை உள்ள கொண்டு வந்துட்டாங்க, இது கோர்ட்டு கொடுத்த வழிமுறைக்கு எதிரானது, இது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அரசாணை எண் 5க்கு எதிரானது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே சமூக வலைதள பக்கத்தில் தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டாங்கல்ல. அப்போ மீண்டும் இந்த தஞ்சாவூர்ல அது நடத்தப்படுது. அப்போ மறுபடியும் திருநெல்வேலி நடத்த போறேன்னு சொல்றாங்க. அங்கேயும் இதே போல 4900 பேர் என்று அனுமதி வாங்கி இதே போல பாஸ் இல்லாம அத்தனை பேரையும் உள்ள விட தான் போறாங்க. இது எதற்காக இப்படி தொடர்ச்சியாக அனுமதிக்கணும்? சட்ட விதிமீறலை ஒரு தடவை பண்ணாலே அது குற்றம் அப்படின்றப்போ விஜய் தொடர்ச்சியாக 3 முறை பண்ணிட்டாரு. 3 முறை பண்ணியும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அது எல்லா கட்சிக்குமே சாதகமாக போகக்கூடிய ஒரு நிலைமையாகும். நாளைக்கு எல்லா கட்சியும் விஜய் இப்படி தானாக பண்ணார், அவர் மீது நடவடிக்கை எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க. எனவே நான் முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, உடனடியாக தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு என்பது போடணும். ஏன் பாஸ் இல்லாமல் உள்ளே விட்டீங்க?
போலி பாஸ் அடிச்சுட்டு எப்படி உள்ள வர்றான்? எஸ்ஓபியை மீறுவதற்காக, பித்தலாட்டம் பண்ணுவதற்காக தான் இப்படிப்பட்ட செயல்களை நீங்க செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டு இவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இவர்கள் மீது தவறு இருந்தால் உரிய நடவடிக்கையை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் எடுக்க வேண்டும் என்ற முதன்மை கோரிக்கையாக இந்த கோரிக்கையை நான் வைக்க விரும்புகிறேன். ஏன்னா இனியும் தாமதிச்சா விக்னேஷ் போன்றவர்கள் தொடர்ச்சியாக தொடர்கதையாக ஒவ்வொரு ஊரிலும் வந்து கொண்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு விஜய் போய் ஏசி ரூம்ல போய் உட்காந்துக்குருவார், பனையூர் பங்களால போய் பதுங்கிக்குருவார். யார் விக்னேஷோடைய தந்தைக்கு பதில் சொல்வது? அந்த விக்னேஷுக்கு ஏதாவது ஏற்பட்டால் அந்த இடத்தை பூர்த்தி செய்வது யாரு? இதெல்லாம் விஜய்க்கு புரியாது. அப்படின்னா விஜய்க்கு தமிழ்நாடு அரசு தான் புரிய வைக்கணும். சரி, இப்போ விஜய் ஒன்றிய அரசுடைய அடிமைதான் அப்படின்றத தஞ்சாவூர் மீட்டிங்லையும் வெளிப்படுத்தி விட்டாரு சொன்னல, அதை விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த விஜய் திருச்சி ஏர்போர்ட்டை தாண்டி தானே தஞ்சாவூர் போறாரு. திருச்சியில் இன்னைக்கு என்னங்க பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? ரயில்வே ஆபீஸுக்கு முன்னாடி இந்தியில் எல்லா மொழிகள்லையுமே போட்டிருக்கிறாங்க. தமிழ் மொழியாக இருந்தாலும் இந்தி வார்த்தையை தான் போட்டிருக்கிறாங்க, ஆங்கிலமாக இருந்தாலும் இந்தி வார்த்தையில தான் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. திமுகவினர் அதை கருப்பு மைய வச்சு அழிச்சு இன்னைக்கு ஒரே நாள்ல மோடி அரசு சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டாங்க. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தமிழிசை கூட குரல் கொடுக்குறாங்க. நீங்க திருச்சி ஏர்போர்ட்டை தாண்டி தானே வந்தீங்க, திருச்சியில் இது போன்ற சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுடைய நிர்வாகிகள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஏன் தஞ்சாவூர் கூட்டத்தில் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணவே இல்லை? இந்தியை திணித்தால் தமிழ்நாடு திருப்பி அடிக்கும்ன்ற வார்த்தை ஏன் உங்கள் வாயிலேருந்து வரவே இல்லை? அப்போ எப்படி ஒன்றிய அரசை நீங்கள் பாதுகாக்கிறீங்க? இது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு விசஸ் டெல்லி அணி அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் மிக தீவிரமான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை எப்படி ஒரு நீர்த்து போக செய்கிறாரு பாருங்க, நார்மலைஸ் பண்ணுறாரு பாருங்க. டெல்லி அணி அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்றிய அரசை மோடி அமித்ஷாவை சொன்னால் இவர் என்ன பண்ணுறாரு? ஐபிஎல்ல டெல்லி அணி, தமிழ்நாட்டில் சிஎஸ்கேவை கூட டெல்லி அணி வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லி கோமாளியை போல பேசி, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், டெல்லின்றதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க, மோடி அமித்ஷா பண்ணுவதெல்லாம் பெருசாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி எப்படி நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாரு பாருங்க. அது மட்டுமல்ல, எவ்வளோ பெரிய கொடுமையான வார்த்தை இவர் பயன்படுத்துகிறார் அப்படின்னா, காவிரி போராட்டம், அதே போல் முல்லை பெரியாறு போராட்டம், இதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சும்மா எதுக்கெடுத்தாலும் கருத்தை சொல்லிக்கிட்டு நசன்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்காக விவசாயிகள் போராட்டத்தையும் முல்லை பெரியாருக்காக விவசாயிகள் பண்ண போராட்டத்தையும் இவர் நசன்றாருங்க. மக்களுடைய குரல் இவருக்கு நசன் இருக்கான். வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே மக்களுடைய குரல் நசன் இருக்குன்னா முதலமைச்சரானா நீங்க மக்களுடைய குரலை மதிப்பீங்களா? இவர் சொல்றாரு, அதெல்லாம் எதுக்குங்க சும்மா கருத்து சொல்லிக்கிட்டு உரிய இடத்துக்கு போய் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட பேசி பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்றாரு. காவிரி போராட்டத்துல மேகதாது அணை கட்டலாம்னு சொல்லி கர்நாடக அரசு கொண்டு வரும்போது அதுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஓகே பண்றாங்க. மேகதாது அணை வந்தா காவிரியை நம்பி இருக்கக்கூடிய டெல்டா மக்கள் அத்தனை பேருமே விவசாயத்தை இழந்து போயிடுவாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுமே ஒன்றிய பாஜக அரசு கர்நாடக அரசுக்கு ஆதரவாக இருக்கும்போது நாம குரல் தானங்க கொடுக்க முடியும். நம்ம எப்படிங்க நம்ம பேச்சை கேட்பான்? நம்ம தான் பேச்சை கேட்கவே இல்லையே. சரி, விஜய் பேசுறாருல இவ்வளோ, விஜய் இன்னைக்கு கூட்டத்துல பேசும்போது மேகதாது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாரா? என்ன பிரச்சனை, யார் யாருக்காக நிக்கிறாங்க, என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் உட்பட எதுவுமே தெரியாம இவர் என்ன சொல்றாரு? நசன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாரு. இது மட்டுமல்ல, மீனவர்கள் விஷயத்திலையும் ஒரு ஒன்றிய அரசை காப்பாத்துறாரு. எப்படி காப்பாத்துறாரு? அதாவது ஸ்டாலின் அவர்கள் வெறுமன கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு தூங்க போயிடுறாராம். இவர் மானே தேனேலாம் சொன்னா நடக்காது, ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும், தாவேக்கா வந்தா உரிய அழுத்தத்தை கொடுத்து மீனவர்களை பாதுகாப்போம் அப்படின்றாரு. எப்படிங்க பாதுகாப்பீங்க? மீனவர்களை தாக்குவதும் சிறைபிடிப்பதும் யாரு? இலங்கை அரசு. இலங்கை அரசு கிட்ட போய் நேரடியாக பேசக்கூடிய அதிகாரம் என்பது ஒரு மாநில முதலமைச்சருக்கு இருக்கா? ஒன்றியத்துடைய பிரதமர் பண்ண வேண்டிய வேலை. அதை இவர் போய் கேட்பாரு, மோடியை பார்த்து கேட்பாரு. குறைஞ்சபட்சம் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அப்படின்ற வார்த்தையாவது பயன்படுத்துவாருன்னு கேட்டா எதுவுமே இல்லை. வெறுமனா என்ன சொல்றாரு? லெட்டரை மட்டும் எழுதிட்டு தூங்க போயிடுறாருன்றாரு. முதலமைச்சர் அதாங்க பண்ண முடியும். இலங்கைக்கு எதிராக நான் போயிட்டு நான் போரை தொடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரெல்லாம் பண்ண முடியாது. நீங்க மீனவர்களுக்காக குரல் கொடுக்குறீங்களோ இல்லையோ, முதலமைச்சரை திட்டுறீங்களோ இல்லையோ, முதல்வர் பதவிக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இதேதான் 16/2/2026 ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது மீனவர்களை விடுதலை பண்ண சொல்லி உத்தரவு வந்துருச்சு, இருந்தாலும் இலங்கை அரசு மீனவர்களை விடுதலை பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஆக்கப்பூர்வமா என்னங்க நடவடிக்கை எடுக்குதுன்றாரு. யாருங்க நடவடிக்கை எடுக்க முடியும்? மீனவர்களை சிறையிலிருந்து கொண்டு வரக்கூடிய பொறுப்பு வெளியுறவுத்துறைக்கு இருக்கு. ஜெய்சங்கரையும் மோடி அமித்ஷாவையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியை
முதலமைச்சரை பார்த்து கேட்கிறாரு. அப்ப இங்கேயும் இவர் வந்துட்டு ஒன்றிய அரசை வந்து பாதுகாக்கிறாரா? இந்த விஷயத்திலையும் இவர் உரிய இடத்துல போய் பேசணும், நீங்க உரிய இடத்துக்கு போகாம பேசுவது என்பது அந்த அரசியல் என்பது ஹம்பக் அப்படின்றாரு. ஏன், நீங்க கரூர் சம்பவம் நடந்த போது கரூர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்த இடத்துக்கே போய் பார்க்கலாமே, அதான உரிய இடம். அப்பெல்லாம் உரிய இடத்துக்கு போய் பார்க்காம வெறுமன ஆறுதல் சொல்வதற்கு மட்டும் ஹோட்டலுக்கு வர வச்சிங்களே, அப்ப அதுவும் ஹம்பக் அரசியலா? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? ஒன்றிய அரசு அவர் எப்படி பாதுகாக்கிறார் அப்படின்னா, நீட் தேர்வை பத்தி பேசுறாரு. அதாவது மாநில அரசுக்கே அதிகாரம் இல்லாத ஒரு விஷயத்த ரத்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க, இது ஒரு மோசடி அரசு அப்படின்றாரு. ஆனா இதே விஜய் முன்னாடி என்ன பேசினாரு தெரியுமா? நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீட் விலக்கு தான் வேணும், அதற்கு தமிழ்நாடு அரசு நீட் விலக்கு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க, அதற்கு முழுமையான ஆதரவை நான் தெரிவிக்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதே நீட் தேர்வுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு கண்கரண்ட் லிஸ்ட்ல அதை மாத்தணும். ஏன்னா இப்ப இருக்கிற கண்கரண்ட் லிஸ்ட் ஒன்றிய அரசுக்கு தான் அதிக பவரை கொடுத்திருக்கிறதே தவிர மாநில அரசுக்கு அதிக பவரை கொடுக்கவில்லை. எனவே அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னீங்களா இல்லையா? இதே நீட் தேர்வை மையப்படுத்தி நீட் மட்டும்தான் உலகமா, வேற படிப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்பனர்களுடைய குரலாக ஒழிச்சிங்களா இல்லையா? சொல்றேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அப்படியே கொஞ்ச நாள்ல மாறி நீட் விலக்கு மசோதாவை தமிழ்நாடு அரசு மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றும் போது இதெல்லாம் நாடகங்க அப்படின்னு சொல்லி பேசுறீங்களா இல்லையா? நீட் விவகாரத்துல மட்டும் எப்படி மாத்தி மாத்தி நீங்க பேசிருக்கிறீங்க பாருங்க. இன்னைக்கு மாநில அரசால முடியாத காரியம் என்று சொல்லக்கூடிய விஜய் அன்னைக்கு ஏன் புதிதாக ஒரு கண்கரண்ட் லிஸ்ட்டை மாற்றணும், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும், இதுதான் நீட்டுக்கு நான் சொல்லக்கூடிய யோசனைன்னு சொல்லி பேசுனீங்க. இன்னைக்கு மாநில அரசு எதுவுமே பண்ணலை, ஏமாத்திட்டாங்க, மோசடி அரசுன்னு சொல்லக்கூடிய விஜய் அன்னைக்கு ஏன் நீட்டு விலக்கு மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தமிழ்நாடு அரசை பாராட்டுறேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீட்டு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசை குறை சொல்லக்கூடிய விஜய் அன்னைக்கு ஏன் ஒன்றிய அரசு இதெல்லாம் பண்ண மாட்டீங்க, ஒன்றிய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசை குறை சொன்னீங்க. அப்ப ஏன் ஒன்றிய அரசு குறை சொன்ன விஜய் அப்படியே இன்னைக்கு மாறி மாநில அரசை குறை சொல்லக்கூடிய நபராக மாறுறாரு? ஏன் இந்த ஒன்றிய அரசை நீங்க இவ்வளவு தூரத்திற்கு பாதுகாக்கிறீங்க? இதை விட ஒரு கொடுமை என்ன தெரியுமா? ஜனநாயகன் பட விவகாரத்திலையும் மாநில அரசு குறை சொல்றாரு, அதுலயுமே ஒன்றிய அரசு அவர் பாதுகாக்கிறாரு. இவர் சொல்றாரு, கரூர் விவகாரத்துல இருந்து ஜனநாயகன் படத்திற்கு வரைக்கும் என் மேல பழிய போடுறாங்க அப்படின்றாரு. ஜனநாயகன் படத்துல யாருங்க பழிய போட்டா? முதல்ல ஜனநாயகன் படத்தை வெளியே விடாம தடை பண்ணது யாரு? ஒன்றிய பாஜக அரசு. ஒன்றிய பாஜக அரசை நோக்கி என் ஜனநாயகன் படத்தை முடக்கிட்டாங்கன்ற ஒரு வார்த்தையை விஜய் அவர்கள் பயன்படுத்தினாரா? ஆனா மண்ட குழம்புன மாதிரி எதற்கெடுத்தாலும் ஸ்டாலின், நீ பாரு, விவசாயத்திற்காக நான் வந்து ஒரு விவசாயியா பிறக்கவில்லையே, அடுத்த ஜென்மத்திலேயாவது விவசாயியா பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி மாதிரி பேசுறாரு. நான் கூட நினைச்சேன் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாருப்பா, விவசாயிகளுக்கு ஆதரவாக ஏதேனும் ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டி இவர் பேச போறாரு நினைச்சா உடனே நான் டெல்டா காரன்னு சொல்லிட்டு காதுல டால்டா ஊத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் முதலமைச்சரை போய் கடிச்சு வைக்கிறார். அப்போ முதலமைச்சரை குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரு மையப்புள்ளியை வைத்துக்கொண்டு அதிலிருந்து மற்றவர்களுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாடை எடுக்கிறார். முதலமைச்சரை டெல்டா டால்டான்னு குறை சொல்லணும், அப்போ விவசாயிகளை வந்து பேசுவோம். முதலமைச்சரை மீனவர் விவகாரத்துல குறை சொல்லுவோம், அப்போ இப்படி பேசுவோம். முதலமைச்சரை வந்துட்டு காவிரி விஷயத்துல குறை சொல்லுவோம், அப்போ இந்த நிலைப்பாடு எடுப்போம். இப்படிதான் இவர் தொடர்ச்சியான நிலைப்பாடு இருக்கிறார். ஜனநாயகன் படத்திற்கு தடை போட்டதே பாஜக தான் அப்படின்னு சொல்லி பாஜக என்ற வார்த்தையை கூட சொல்ல பயந்துகிட்டு இவர் என்ன சொல்றாரு, வேலூர்ல நான் அப்படிலாம் பேசினேன், என்ன போய் பாஜகவுடைய அடிமைன்னு சொல்றாங்க, பாஜகவுடைய ஆதரவாளர்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வெக்கமே இல்லாம பேசுறாரு இந்த விஜய். எஸ்ஓபி விவகாரமா இருக்கட்டும், மாநில அரசு சார்ந்த நலனாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே பித்தலாட்டத்தை மட்டுமே இந்த விஜய் பின்பற்றுகிறார். எஸ்ஓபி விவகாரத்தில் இவர் பண்ண அந்த பித்தலாட்டத்தை இந்த வீடியோவில் நம்ம அம்பலப்படுத்தி இருக்கோம். இதை எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதை கண்டிப்பாக முதலமைச்சர் கவனத்திற்கு சென்று கண்டிப்பாக விஜயுடைய அடுத்த கூட்டத்திற்கு இது போன்று நடைமுறையை பின்பற்ற விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். ஏற்கனவே நடந்த கூட்டத்திற்கு விஜயை முழுவதுமாக பொறுப்பேற்க வைக்க வேண்டும் அப்படின்றதா என்னுடைய எல்லோருடைய கோரிக்கை. நன்றி.